வேலன் சோஷியல் மீடியா. கலைஞர் கனவு இல்லம் திட்ட நிதி தாமதம், பழைய வீடுகளை இழந்து தவிக்கும் பயனாளிகள். உடனடி நடவடிக்கை கோரி புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 221 கிராம ஊராட்சிகளில் 2025-2026 ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3.50 லட்சம் மதிப்பீட்டில் 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் பல பயனாளிகள் தாங்கள் வசித்து வந்த ஓட்டு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளனர். ஆனால் திட்டத்திற்கான நிதி இதுவரை முழுமையாக வழங்கப்படாததால் பல இடங்களில் கட்டுமான பணிகள் பாதியிலேயே நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பழைய வீட்டையும் இழந்து புதிய வீட்டையும் கட்டி முடிக்க முடியாமல் ஏராளமான குடும்பங்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அதிகாரிகளின் அறிவுறுத்தலை நம்பி பலர் கடன் வாங்கியும் நகைகளை அடமானம் வைத்தும் கட்டுமான பணிகளை தொடங்கிய நிலையில் நிதி தாமதம் காரணமாக கடன் சுமையையும் எதிர்கொண்டு வருவதாக பயனாளிகள் வேதனை தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள நிதியை உடனடியாக ஒதுக்கி பாதியிலேயே நிற்கும் வீடுகளின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க தமிழக அரசும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சியின் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் திட்டத்தின் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கான காரணங்களை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட பயனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு விரைவான தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே வீடு கட்டி முடிக்க முடியுமா என்ற கலக்கத்தில் வேதனையுடன் உள்ளனர். மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் இத்திட்டத்தை நிறுத்திவிட்டார்களோ என்றும் சிலர் சந்தேகப்படுகின்றனர். எனவே தமிழக அரசு இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தி உண்மை நிலை அறிந்து கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு கிடைப்பதற்கும் வீடுகளை முழுமையாக கட்டி முடித்து குடியேறுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயனாளிகள் எதிர்பார்க்கிறார்கள்.